உசிலம்பட்டி வடக்கு ஒன்றியம் திமுக சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. உசிலம்பட்டி அருகே திமுக வடக்கு ஒன்றியம் சீமானூத்து கிராமத்தில் தமிழக துணை முதல்வர் உதயாநிதி ஸ்டாலின் பிறந்த நாள் விழாவில் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் திமுக துணை முதல்வர் உதயாநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு உசிலம்பட்டி ஒன்றிய வடக்கு ஒன்றியம் சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பத்தரத்துறை அமைச்சர் மூர்த்தி, மதுரை மாவட்ட செயலாளர் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்டங்களை வழங்கினர். வடக்கு ஒன்றியம் செயலாளர் அஜய் பாண்டி, நகர செயலாளர் SOR தங்கபாண்டியன் சோழவந்தான், MLA வெங்கடேஷ், முன்னாள் MLA முத்துராமலிங்கம், தொகுதி பொறுப்பாளர் செல்லத்துறை, பொதுக்குழு உறுப்பினர் சரவணகுமார், ஒன்றிய செயலாளர் SVS முருகன், MP பழனி செல்லம்பட்டி, சுதாகரன் சேடப்பட்டி, ஜெயச்சந்திரன், வழக்கறிஞர் பாலாஜி, கொடி, சந்திரசேகர் மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நலத்திட்ட வழங்கும் விழாவில் விவசாயிகளுக்கு டிராக்டர், கிராமங்களுக்கு நிதி உதவி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம், ரைஸ் சைக்கிள், துப்புரவு பணியாளருக்கு அரிசி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக வேட்பாளரை பெற்று உதயசூரியன் வெற்றி பெறுவதற்கு முதல் படியாக உசிலம்பட்டி இருக்கும் என்பதை உத்தரவாதத்தோடு இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு எதை சொன்னாலும் அதை நிச்சயமாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்தபடியாக தயார் நிலையில் நன்மையை அந்த முறை கொஞ்சம் இறக்கி விடுங்க, 200 ரூபாய் இறக்கி விடுங்க. இக்கட்டான லாக்டவுன் காலத்திலே தங்கள் உயிரை பொருட்படுத்தாது அயராது பாடுபட்ட தூய்மை பணியாளர்களை
இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தலைமையேற்கும் எனது பாசமிகு அண்ணன் சேடப்பட்டி மணிமாறன் அவர்கள் மதுரை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அவருடன் எனது பாசமிகு அண்ணன் மணிமாறன் சேடப்பட்டி மணிமாறன் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் இன்னும் 3 நிமிடங்களில் தலைமை பொறுப்பேற்றுள்ள நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் இப்ப தலைமை ஆற்றுவார்கள் என்பதை உங்களிடத்தில் பணிமொழி கேட்டு அமைதித்து கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது இந்த நலத்திட்ட நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று தலைமை உரையாற்ற வருமாறு நம்முடைய இளைய சேடப்பட்டியார் மதுரை தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மணிமாறன் அவர்கள் உங்களிடத்தில் தலைமை உரையாற்றுவார். தலைவரும் நாட்டினுடைய முதல்வரும் உங்கள் நெஞ்சமெல்லாம் நடந்திருக்கக்கூடிய கழகத்துடைய தலைவர் தளபதியார் அவருடைய தவப்புதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கக்கூடிய நாட்டுடைய துணை முதல்வர் கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு உசிலம்பட்டி வடக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக மிகவும் உற்சாகமாக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை முன்னின்று ஏற்பாடு ஒரு சில விஷயங்கள் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு விடைபெறலாம் இருக்கோம். உள்ளபடியே பெரிய மகிழ்வு உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் இங்கே கலந்து கொள்வதில் உள்ளபடியே மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால் அவர் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி மீது அதிக பாசம் கொண்டவர், இந்த மக்கள் மீது அதிக பாசம் கொண்டவர் அந்த மூர்த்தி அவர்கள். அதற்கு ஒரு உதாரணம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல். கடந்த நாடாளுமன்ற 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தல் வெற்றுவோம், அது முடிஞ்சு போச்சு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இப்ப வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்கள் வேட்பாளராக அறிவித்தவுடன் முதல் தொலைபேசி எனக்கு வந்தது நம்முடைய அண்ணன் அமைச்சர் மூர்த்தி அவர்களிடம் தான். உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியை மிக கவனமாக பார்க்க வேண்டும், அங்கே இருக்க மக்கள்கிட்ட என்ன குறைகள் கேட்டு அதை அவர்களுக்கான அந்த பணிகளை நிறைவேற்றலாம் அவங்க அமைச்சர் அவர்கள் சொல்வார்கள். முதலமைச்சர் எப்படி செயல்பட்டு இருக்கிறார், உங்களுக்காக பெண்களுடைய உயர்வுக்காக பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக எப்படியெல்லாம் பாடுபடுறாருங்கிறத நம்முடைய அமைச்சர் அவர்கள் பேசப்பட்டு சொல்லுவார்கள். ஒன்னே ஒன்றுதான், இங்க கிட்டத்தட்ட ஒரு 69,500 வாக்குகள் அதிகம் பெற்றுக் கொடுத்தீங்க நாடாளுமன்ற தேர்தலில். அதிமுக கொக்கரிச்சுட்டு இருந்தாங்க, இது எங்களுடைய கோட்டா எங்களுடைய கோட்டைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவர்கள் பேசவே முடியாத அளவிற்கு, அவர் வாய் திறக்க முடியாத அளவிற்கு நீங்கள் செய்து காட்டியிருக்கிறீர்கள். அது அப்படியே நின்று விடக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் எங்களை ஆதரித்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் அதிகப்படியான வாக்குகளை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்பதோடு, இங்கே இருப்பவர்கள் பலர் இங்கே போட்டியிடுவதற்கு விருப்பப்பட்டெல்லாம் அவங்க அமைச்சர் அவர்கள் சொல்வார்கள். முதலமைச்சர் எப்படி செயல்பட்டு இருக்கிறார், உங்களுக்காக பெண்களுடைய உயர்வுக்காக பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக எப்படியெல்லாம் பாடுபடுறாருங்கிறத நம்முடைய அமைச்சர் அவர்கள் பேசப்பட்டு சொல்லுவார்கள். ஒன்னே ஒன்றுதான், இங்க கிட்டத்தட்ட ஒரு 69,500 வாக்குகள் அதிகம் பெற்றுக் கொடுத்தீங்க நாடாளுமன்ற தேர்தலில். அதிமுக கொக்கரிச்சுட்டு இருந்தாங்க, இது எங்களுடைய கோட்டா எங்களுடைய கோட்டைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவர்கள் பேசவே முடியாத அளவிற்கு, அவர் வாய் திறக்க முடியாத அளவிற்கு நீங்கள் செய்து காட்டியிருக்கிறீர்கள். அது அப்படியே நின்று விடக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் எங்களை ஆதரித்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் அதிகப்படியான வாக்குகளை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்பதோடு, இங்கே இருப்பவர்கள் பலர் இங்கே போட்டியிடுவதற்கு உசிலம்பட்டி வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய சார்பில் செயலாளரும் தமிழகத்தினுடைய துணை முதல்வருமான மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய
நலத்திட்டம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை ஒரு மாநாடை போல ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு தம்பி அஜித் பாண்டியர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தலைமையேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மணிமாறன் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வரவில்லை என்று சொன்னாலும் நம்முடைய தேனி நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றிக்கு முப்பிட்ட முதல் தொகுதி உசிலம்பட்டி தொகுதி என்பதை பெருமையோடு சொல்லி, அதை போல நம்முடைய நகர்கழகத்தினுடைய செயலாளர் என் ஆறுகிற சகோதரர் முதலை யசுவால் தங்கப்பாண்டியன் அவர்களே, அதை போல செல்லம்பட்டி ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி சுதாகரன் அவர்களே, நம்முடைய சோழவந்தாண்டுடைய என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் என் ஆறுவீர் தம்பி வெங்கடேசன் அவர்களே, அதை போல நம்முடைய உசிலை தெற்கொன்றிய கழகத்தினுடைய செயலாளர் எஸ் முருகன் அவர்களே, உசிலை விவசாயத்தினுடைய இன்றைக்கு டாக்டர் 11 லட்சம் ரூபாய்க்கும் மொத்தம் கொடுக்கிறோம். ஏறத்தாழ ஒரு 25 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் இங்கே வழங்க ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய தம்பி அஜித் பாண்டி அவர்கள் உள்ளபடியே நான் முதலிலே பல்வேறு நிகழ்ச்சிக்கு நான் வருகை தந்திருக்கிறேன். நான் இந்த பகுதியினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக, அதை போல இன்றைக்கு இந்த தொகுதியினுடைய சேர்த்து இந்த தெற்கு மாவட்டத்தினுடைய தொகுதி அமைச்சராக இருந்தாலும், இன்னைக்கு எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்திருந்தாலும் கூட இங்கே அருமை தம்பி மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மணிமாறன் சொன்னதை போல உசிலை வடக்கு ஒன்றியத்தினுடைய சார்பில் ஒரு நலத்திட்டம் வழங்குவது மட்டுமல்ல, ஒரு மாவட்ட மாநாடை போல ஒரு சிறப்பான ஏற்பாடை செய்திருக்கிறார். அதுதான் திமுக. இன்றைக்கு நம்முடைய முத்தமிழ் தலைவர் கலைஞருக்கு பின்னால் இந்த தமிழகத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் நாடாளுமன்ற தேர்தலிலே பட்டியலில் எல்லாம் கிராமப்புறங்களிலே வாக்கு சேகரித்து 40க்கு 40 வெற்றி பெறுவதற்கு பாண்டிச்சேரியில் சேர்த்து இன்றைக்கு முன்னோடியாக இருந்தவர் நம்முடைய தலைவருக்கு முதல்வருக்கு உற்ற துணையாக இருந்த நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இளைஞர்கள் பட்டாளத்தையும் உருவாக்கி இன்னும் ஒரு சில மாதங்களிலே தேர்தல் பணியும் துவக்க இருக்கிறார். இங்கே தேர்தல் பணி துவக்குவதற்கு முன்னதாக ஒரு முன்னோட்டமாக அவருடைய பிறந்தநாள் விழாவை நிகழ்ச்சியை ஆங்காங்கே இன்றைக்கு நம்முடைய மாவட்டம் முழுவதும் மதுரை வடக்காக இருந்தாலும் தெற்காக இருந்தாலும் எல்லா பகுதிகளிலும் இன்றைக்கு அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியை நலத்திட்டத்தை ஒரு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் என்பதிலே எந்த மாற்றமும். இந்த சூழ்நிலையில் ஏதோ சில ஏமாற்றங்களை அடைந்திருந்தாலும் கூட இன்றைக்கு தேனி மாவட்டம் வெற்றி பெறுவதற்கு முன்னோடியாக இருந்தது உசிலை தொகுதியும் சோழவந்தான் தொகுதியும் என்பதிலே யாரும் மறந்துவிட முடியாது. இங்கே சொன்னார், உசிலை தொகுதியிலே பல முக்கிய தலைவர்கள் இருக்கலாம், மாற்று கட்சியில எவ்வளவே இருந்திருக்கலாம், ஆனால் யாரும் எதிர்பார்க்கவில்லாத அளவிற்கு இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்று தந்தது நம்முடைய உசிலை தொகுதி. இன்றைக்கு முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவர் இடத்திலையும் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களிடத்திலையும் இங்கே சொன்னாரே, நாங்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக வேட்பாளரை பெற்று உதயசூரியன் வெற்றி பெறுவதற்கு முதல் படியாக உசிலம்பட்டி இருக்கும் என்பதை உத்தரவாதத்தோடு இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு எதை சொன்னாலும் அதை நிச்சயமாக வெற்றி பெறுவோம். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி ஆட்சி பொறுப்பிலே வரும் என்று சொல்வதற்கு எந்த மாற்றமும் கிடையாது. பிரிக்கப்படாத மதுரை மாவட்டத்தில் 10 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்பதில் எந்த மாற்றமும் இருக்காது. அதில் முதல் தொகுதியாக உசிலம்பட்டி நிச்சயமாக இருக்கும். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகமும் நிச்சயமாக செய்வோம் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. இன்றைக்கு அந்த உசிலை தொகுதி வெற்றி பெறுவதிலே நம்முடைய உசிலை வடக்கு ஒன்றியம்
எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு அதிகம் பெற்றாரோ அதை விட ஒருபடி மேலாக அருமை தம்பி அஜித் பாண்டியன் அவர்கள் அதை பெற்றுத் தருவார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். எனவே அத்தனை பொறுப்பாளர்களும் மாவட்ட கழகத்துடைய பொறுப்பாளர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் வெற்றி செல்வன் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இப்பொழுது அரசு கல்லப்பள்ளி மேல்நிலைப் பள்ளியுடைய மேடை அமைக்கும் பணிக்கு அதனுடைய பயனாளிகள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்தபடியாக தயார் நிலையில் நன்னேறு விவசாய சங்கத்துக்கு இலவசமாக டிராக்டர் மற்றும் ரோட்டரி வகைகள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர் அவர்கள் திருக்கடைகளாலும் மாவட்ட செயலாளர் திருக்கடைகளாலும் இந்த பகுதியுடைய விவசாயிகளுக்கு அதனுடைய பயனாளிகள் தயவு கூர்ந்து மேடைக்கு வருமாறு தயவு கூர்ந்து நம்முடைய சிலம்பட்டி வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் மற்றவர்கள் கொஞ்சம் அப்புறப்படுத்தி மேடையில் கொஞ்சம் இடையூறு இல்லாம சரி பண்ணி கொடுக்கமா. முடிஞ்ச அந்த பக்கம் இறக்கி கொடுக்கமா. முடிஞ்ச விவசாய சங்கத்தை அந்த முறை கொஞ்சம் இறக்கி விடுங்க. இறந்து வரமா இறக்கி விடுங்க. அடுத்தபடியாக மேலுமட்டி ஊர் வளர்ச்சி நிதியாக ரூபாய் 1 லட்சம் காசோலையாக வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக மேலுமட்டி ஊர் கிராம வளர்ச்சிக்கு ரூபாய் 1 லட்சம் காசோலையாக வழங்கப்படுகிறது. மக்கள் தயவுகூர்ந்து மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஊர் பெரியவர்களுக்கு கொஞ்சம் வழிவிட்டு கொடுங்கப்பா. மேடையில் நம்மாலே தான் வழி கொடுக்கும். அதனுடைய பயனாளிகள் தயவுகூர்ந்து மேடைக்கு வருமாறு தயவுகூர்ந்து நம்முடைய சிலம்பட்டி வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் மற்றவர்கள் கொஞ்சம் அப்புறப்படுத்தி மேடையில் கொஞ்சம் இடையூறு இல்லாம சரி பண்ணி கொடுங்கப்பா. முடிஞ்ச அந்த பக்கம் இறக்கி கொடுங்கப்பா. முடிஞ்ச விவசாய சங்கத்தை அந்த முறை கொஞ்சம் இறக்கி விடுங்க. இறந்து வரமா இறக்கி விடுங்க. அடுத்தபடியாக மேலுமட்டி ஊர் வளர்ச்சி நிதியாக ரூபாய் 1 லட்சம் காசோலையாக வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக மேலுமட்டி ஊர் கிராம வளர்ச்சிக்கு ரூபாய் 1 லட்சம் காசோலையாக வழங்கப்படுகிறது. மக்கள் தயவுகூர்ந்து மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஊர் பெரியவர்களுக்கு கொஞ்சம் வழிவிட்டு கொடுங்கப்பா. மேடையில் நம்மாலே தான் வழி கொடுக்கும். 1 லட்சம் காசோலையாக வழங்கப்படுகின்றது. அடுத்து சீமானத்து ஊர் வளர்ச்சிக்காக அடுத்தபடியாக கல்லத்து பெருமாள் வட்டி கிராம வளர்ச்சி வட்டி வாங்கப்பா. சீமானத்து வாங்க. சீமானத்து வாங்கிட்டாங்களா? அடுத்து கல்லு அண்ணாநகர் காலனியை சேர்ந்தவர்கள் பெரியவர்கள் தயவுகூர்ந்து மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து சார்ந்த நண்பர்கள் அனைவரும் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். போக்குவரத்துக்கான போட்டுப்பா. தொட்டப்பனையூர் அரசு பள்ளிக்கு குடிநீர் அமைக்க காசோலையாக ரூபாய் 10,000. இப்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு
நம்முடைய கலைஞரின் நினைவாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் மாவட்ட செயலாளர் அவர்களும் மாற்றுத்திறனாளிக்கு ஸ்கூட்டி வழங்கி இருக்கின்றார்கள். அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தபடியாக மாண்புமிகு தமிழக முதல்வரால் தளபதியாரால் கௌரவிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள் இக்கட்டான லாக்டவுன் காலத்திலே தங்கள் உயிரை பொருட்படுத்தாது அயராது பாடுபட்ட தூய்மை பணியாளர்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஏறத்தாழ 11,000 பேருக்கு விவசாயத்தினுடைய இன்றைக்கு டிராக்டரோட 11 லட்சம் ரூபாய்க்கும் ஏறத்தாழ ஒரு 25 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் இங்கே வழங்க ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய தம்பி அஜித் பாண்டி அவர்கள் உள்ளபடியே நான் உசிலையிலே பல்வேறு நிகழ்ச்சிக்கு நான் வருகை தந்திருக்கிறேன். நான் இந்த பகுதியினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே பணி செய்திருந்தாலும் அதை போல இன்றைக்கு இந்த தொகுதியினுடைய சேர்த்து இந்த தெற்கு மாவட்டத்தினுடைய தொகுதி அமைச்சராக இருந்தாலும் இன்னைக்கு எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்திருந்தாலும் கூட நீங்க அருமை தம்பி மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மணிமாறன் சொன்னதை போல உசிலை வடக்கு ஒன்றியத்தினுடைய சார்பில் நம்முடைய துணை முதலமைச்சருக்கு பிறந்த நாள் என்பது ஒரு நலத்திட்ட வழங்குவது மட்டுமல்ல, ஒரு மாவட்ட மாநாடை போல ஒரு சிறப்பான ஏற்பாடை இங்கே செய்திருக்கிறார். அதுதான் திமுக. இன்றைக்கு நம்முடைய முத்தமிழ் ஒரு தலைவர் கலைஞருக்கு பின்னால்
இந்த தமிழகத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவருடைய வழியில் இன்றைக்கு துணை முதலமைச்சர் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலிலே பட்டி தொட்டிகள் எல்லாம் கிராமப்புறங்களிலே வாக்கு சேகரித்து 40க்கு 40 வெற்றி பெறுவதற்கு பாண்டிச்சேரியில் சேர்த்து இன்றைக்கு முன்னோடியாக இருந்தவர் நம்முடைய தலைவருக்கு முதல்வருக்கு உற்ற துணையாக இருந்த நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இளைஞர்கள் பட்டாளத்தையும் உருவாக்கி இன்னும் ஒரு சில மாதங்களிலே தேர்தல் பணியும் துவக்க இருக்கிறார். இங்கே தேர்தல் பணி துவக்குவதற்கு முன்னதாக ஒரு முன்னோட்டமாக அவருடைய பிறந்தநாள் விழாவை நிகழ்ச்சியை ஆங்காங்கே இன்னைக்கு நம்முடைய மாவட்டம் முழுவதும் மதுரை வடக்காக இருந்தாலும் தெற்காக இருந்தாலும் எல்லா பகுதிகளிலும் இன்றைக்கு அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியை நலத்திட்டத்தை ஒரு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இங்கே சொன்ன பணிவாளர், நாங்கள் தேனி நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பித்த போது 2019 இன்றைக்கு உசிலையும் சோழவந்தானையும் அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் ஏதோ சில ஏமாற்றங்களை அடைந்திருந்தாலும் கூட இன்றைக்கு தேனி மாவட்டம் வெற்றி பெறுவதற்கு முன்னோடியாக இருந்தது உசிலை தொகுதியும் சோழவந்தான் தொகுதியும் என்பதிலே யாரும் மறந்துவிட முடியாது. நீங்க சொன்னார், உசிலை தொகுதியிலே பல முக்கிய தலைவர்கள் இருக்கலாம், மாற்றுக் கட்சியில் எவ்வளவு பேர் இருந்திருக்கலாம். ஆனால் யாரும் எதிர்பார்க்கவில்லை இல்லாத அளவிற்கு இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்று தந்தது நம்முடைய உசிலை தொகுதி. இன்றைக்கு முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவர்களிடத்திலையும் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களிடத்திலையும் இங்கே சொன்னாரு, நாங்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக வேட்பாளரை பெற்று உதயசூரியன் வெற்றி பெறுவதற்கு முதல் படியாக உசிலம்பட்டி இருக்கும் என்பதை உத்தரவாதத்தோடு இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு எதை சொன்னாலும் அதை நிச்சயமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்திலே 200 தொகுதிக்கு மேலாக வெற்றி பெறுவோம், மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி ஆட்சி பொறுப்பில் வரும் என்று சொல்வதற்கு எந்த மாற்றமும் கிடையாது. பிரிக்கப்படாத மதுரை மாவட்டத்தில் 10 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்பதில் எந்த மாற்றம் இருக்காது. அதில் முதல் தொகுதியாக உசிலம்பட்டி நிச்சயமாக இருக்கும். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகமும் நிச்சயமாக செய்வோம் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. இன்றைக்கு அந்த உசிலை தொகுதி வெற்றி பெறுவதில் நம்முடைய உசிலை வடக்கு ஒன்றியம் எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு அதிகம் பெற்றாரோ அதை விட ஒருபடி மேலாக அருமை தம்பி அஜித் பாண்டியன் அவர்கள் அதை பெற்றுத் தருவார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். எனவே அத்தனை பொறுப்பாளர்களும் மாவட்ட கழகத்துடைய பொறுப்பாளர்கள், இங்க இருக்கக்கூடிய தெற்கு மாவட்ட கழகத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்கள், தம்பி ஜெயராமன் உள்ளிட்ட செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள், அதே போல உசிலை தொகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் இப்போதிருந்து நம்முடைய உசிலை தொகுதியினுடைய தேர்தல் பணியை நீங்கள் செய்திட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதற்கு காரணம், உசிலை தொகுதி இன்றைக்கு யார் எதை சொன்னாலும் சரி, எவர் பெரியார் நின்றாலும் சரி, எதையும் எதிர்த்து நிற்கக்கூடிய தெம்பும் தராணியும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் யாரை வேட்பாளர் என்று அறிவிக்கிறார்களோ அவரை வெற்றி பெறுவதுதான் எங்களுடைய நோக்கமாகவும் எண்ணமாகவும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலிலே எந்த அளவுக்கு வியூகம் வைத்து எந்த அளவிற்கு எதிர்பார்த்ததை விட நம்முடைய மக்கள் பொறுப்பாளர்கள், என் அருமை சகோதரிகள், தாய்மார்கள், அருமை தம்பிமார்கள் எவ்வளவு சிறப்பாக நீங்கள் பணியாற்றினீர்கள் என்பதை தினம் நான் கேட்டு தெரிந்ததோடு ஒரு சில நாட்களில் வந்து உங்களோடு நான் பணி செய்திருக்கிறேன். அப்போது பணி செய்திருந்தாலும் இன்றைக்கு இந்த பிறந்த நாள் நிகழ்ச்சியை, நலத்திட்டங்கள் வழங்கக்கூடிய இந்த நிகழ்வை ஒரு மாநாடை போல ஏற்பாடு செய்தது நிச்சயமாக நான் திரும்பி பார்க்க வைத்தது. ஏதோ நலத்திட்டம் வழங்க இருக்கிறார், நானும் தம்பி மணிமாறன் மற்றும் பாலாஜி அவர்களும், அதே போல ஜிபி ராஜாவா இருக்கட்டும், தெற்கு சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தம்பி வெங்கடேசன் அவர்களும் போய்விட்டு ஒரு 10 நிமிடத்தில் கொடுத்துவிட்டு திரும்பி நாம் வருவோம் என்று வந்தோம். ஆனால் வருகிற போதுதான் இன்றைக்கும் அல்ல என்றைக்குமே
நம்முடைய உசுரை தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நிச்சயமாக வெற்றி பெற வைக்க முடியும். இது யாராலையும் இன்றைக்கு அசைக்க முடியாத தொகுதியாக இன்றைக்கு மாற்றி காமிப்பவர்களிலே இன்றைக்கு பல பேர் நம்முடைய பொறுப்பாளர்கள், நகர செயலாளராக இருந்தாலும், பல்வேறு ஒன்றிய செயலாளர்களாக இருந்தாலும், உசிலை ஒன்றியமாக இருந்தாலும், செல்லம்பட்டி ஒன்றியமாக இருந்தாலும், சேலம்பட்டி ஒன்றியமாக இருந்தாலும், அத்தனை பேரும் கடும் முயற்சி எடுத்து இன்றைக்கு வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள். அந்த பணி உங்களை மீண்டும் தொடர வேண்டும். அந்த தொடர்வதற்கு உங்களுக்கு உற்ற துணையாக எப்போதும் இருப்போம். நீங்கள் நினைப்பதை நிச்சயமாக செய்து தருவோம் என்று சொல்லி இந்த நலத்திட்டத்தை பெறுவதற்கு பயனாளிகளுக்கும் இந்த சீமானத்தினுடைய கிராம பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உசிலை வாக்காளர் பெருமக்களுக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் கழகத்துடைய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் நம்முடைய உசிலை தொகுதியினுடைய பொறுப்பாளர் தம்பி செல்லத்துறைவர்கள் இன்றைக்கு இந்த பொறுப்பை மேற்கொண்டிருக்கிறார். அவரையும் சேர்த்து எல்லோருமாக மிகப்பெரிய வெற்றிக்கு நீங்கள் வழிவகுக்க வேண்டும். அதே நேரத்தில் இன்றைக்கு நம்முடைய துணை முதலமைச்சருடைய பிறந்த நாளிலே தேர்தல் பணியும் துவங்குகிறோம் என்று சொல்லி வெற்றி நமது நாளை நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் துணை அமைச்சர் சொல்வதை போல 200 தொகுதிகளிலே வெற்றி பெறுவதிலே மதுரை மாவட்டம் முதலிடம் பெறும். அதிலையும் உசிலை முதலிடம் பெறும் என்று சொல்லி உங்களை எல்லாம் வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.